ஓசூர் சுயம்புக்கோட்டை மாரியம்மன் கோயில் 2ஆம் ஆண்டு வருஷாபிஷேகம். கிருஷ்ணகிரி எம்பி கோபிநாத் குடும்பத்தாருடன் பங்கேற்று வழிபாடு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற சுயம்பு ஸ்ரீகோட்டை மாரியம்மன் திருக்கோவிலில் 2வது ஆண்டு வருஷாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நேற்று மாலை முதல் சிறப்பு யாக பூஜை மற்றும் 1008 சங்கு ஸ்தாபன பூஜை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இன்று காலை புனித நீர் அடங்கிய கலசம் யாகசாலையில் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் புனித நீர் அடங்கிய கலசத்தை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்தவாறு வேத மந்திரங்கள் முழங்க திருக்கோவிலை சுற்றி வந்து மூலவர் கோட்டை மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதில் கிருஷ்ணகிரி எம்பி கோபிநாத் மற்றும் அவரது குடும்பத்தாருடன் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். பின்னர் மலர் அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். మనం పోషించేదానికి కాదు మనం రావాల్సింది, మీకయ్యా సహాయం చేస్తాం. వాళ్ళు వస్తారు அன்னை கோட்டை மாரியம்மனுடைய 2ஆம் ஆண்டு சம்பத்சராபிஷேக விழாவானது நேற்று மாலை தொடக்கமாக மங்கள இசை, வேத பாராயணம், திருமுறை பாராயணம் மற்றும் 108 சங்க ஸ்தாபனம் மற்றும் கலச அலங்காரங்கள் எல்லாம் நடைபெற்று முதல் ஒரு கால பூஜை நேற்று இரவு 10:30 மணி அளவிலே நிறைவு பெற்றது. இன்று காலை 7:30 மணி தொடக்கமாக மங்கள இசை, வேத பாராயணம், திருமுறை பாராயணம், தேவதா அனுத்தி, இடமான அனுத்தி, விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வச்சனம், அம்பாளுடைய கலசஸ்தாபனம் மற்றும் 108 சங்கங்களிலே தேவியை ஆவாகனம் செய்து அக்னிகாரியம் நடைபெற்று ஸ்ரீ சுக்த, துர்கா சுக்த, நீலா சுக்த, மேதா சுக்த இத்தியாதி சுக்த பாராயணங்களோடு சமந்தக விசேஷ திரவியங்களை கொண்டு ஆகூதி செய்து அம்பாளுக்கு மகா பூர்ணாகுதியும் வஸ்வதாரா என்று சொல்லக்கூடிய வஸ்வதாராவிலே நெய் ஆகுதி செலுத்தலும் வஸ்திர ஆகுதியும் செலுத்தப்பட்டு மகா பூர்ணாகுதி நடைபெற்று கடம் புறப்பாடாகி 108 சங்க அபிஷேகம் நடைபெற்று பிறகு அனைவருக்கும் திருவள்ளுவர் பிரசாதமானது வழங்கப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நேற்று முதல் கலந்து கொண்டார்கள். நேற்று மாலை தொடக்கமாக அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அற்புதமான விழாவினை இந்த மண்ணின் மைந்தர் நமது பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் ஐயா அவர்கள் முன்னின்று சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். இந்த ஆலயத்துடைய பரம்பரை அர்ச்சகர் ஸ்ரீதர் அவர்களும் இந்த மற்றுமுள்ள இந்த விழாக்குழு பொறுப்பாளர்களும் மிக சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்தார்கள். அனைவரும் அம்பாளுடைய அனுகிரகத்தோடு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அம்பாளுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக. மகிழ்ச்சி. அடியன் திருவண்ணாமலை பக்கத்தில் ஆதி சிவகங்கா ஆச்சாரிய பீடம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதீனத்துடைய 65வது குருமகா சன்னிதானமாக இருக்கிறோம். அடியன் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ராஜகோபுர திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் செய்து முதல் ஆண்டு சம்பத்சராபிஷேகம், 2வது ஆண்டு சம்பத்சராபிஷேகம் அம்பாள் செய்யக்கூடிய வாய்ப்பினை எனக்கு கொடுத்திருக்கிறாள். அம்பாளுக்கு இந்த நிர்வாக குழுவிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.
మనం పోషించేదానికి కాదు మనం రావాల్సింది, నీకయ్యా సహాయం చేయాలి. వాళ్ళు వస్తారు.